இன்றைக்கி ஒரு குட்டி குழப்பமான கதை. ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்தாங்களாம். அந்த 2 நண்பர்களும் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமாக, ஹாப்பியாக, ஒன்றா ஜாலியாக இருந்தாங்களாம். இவங்க 2 பேரும் எப்படி ஒன்றா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இடையில ஒருத்தவங்க வந்தாங்களாம். வந்துட்டு அவங்கள பற்றி புகழ்ந்து 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 பேசி இடையில வந்தவங்க 2 பேருக்குள்ளே கேப்பை ஏற்படுத்துகிறாங்க. அந்த 2 பேருக்குள்ளே ஏற்படுத்தின கேப்பில் ஒருத்தவங்க அமைதியாகவே போயிடுறாங்க, பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொருத்தவங்க இடையில வந்தாங்க இல்லையா, அவங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஆகி தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டை பற்றியே தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தப்பாக பேச ஆரம்பித்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு கட்டத்தில் இவங்க நமக்கு தேவையே இல்லை, இவங்க நமக்கு பண்ணது எல்லாமே வந்துட்டு உதவி கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த அமைதியாக போன ஃப்ரெண்டு நான் வெளியிலையும் போய் தப்பாக பேசலை, எங்கேயுமே போயிட்டு எதுவும் சொல்லலை. ஆனால் இவங்க இடையில வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு கட்டத்தில் என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, உனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நான் பேசக்கூடாதுன்னுலாம் சொல்லலை, உனக்கு தேவை அப்படின்னா நீ எப்போ வேணாலும் போய் பேசலாம், ஆனால் அவங்க இப்படி தான் சொல்லிட்டு அவங்கள திரும்பி 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 பிரெயின் வாஷ் பண்ணி பேச விடாமையே பண்ணிகிட்டு இருக்காங்களாம். இந்த 3 பேர் இருக்கிற இந்த கதையில் எப்படிப்பட்டவங்க நல்லவங்க, இப்படிப்பட்ட சமுதாயத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா, இவங்களெல்லாம் எப்படி கடந்து வர்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளும் பாடம் நடத்தணும் போல்.